ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி வேலி மற்றும் இசேவை தமிழ்நாடு. சிஎஸ்சி ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கிய சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து 14/2/2024 அன்றைக்கே அந்த ஒரு லெட்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா பயிர் காப்பீட்டு திட்டம் இருக்குது பாருங்கள், அதுக்கான தேதியை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் லாஸ்ட் தேதி என்ன இருந்துச்சுன்னா 15 பிப்ரவரி 2024 கொடுத்துருந்தாங்க கடைசி தேதியாக. அதாவது ராபி சீசனுக்கான பயிர் காப்பீட்டு திட்டம் கடைசி தேதி 15 பிப்ரவரி 2024 கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக போர்ட்டலில் ஒரு சில சர்வர் இஷ்யூஸ் காரணமாக 7/2/2024 14/2/2024 வரைக்கும் போர்ட்டலில் ஒரு சில டெக்னிக்கல் பார்த்தா கிளீன் சின்ன காரணத்தால் இப்போதைக்கு அதுக்கான தேதியை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 26 பிப்ரவரி 2024 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பயிர் காப்பீடு செய்கிறவங்க மறக்காமல் நீங்கள் செஞ்சுக்கோங்கன்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் கஸ்டமருக்கு தெரியப்படுத்துங்க, அப்போ தான் பார்த்தா அவங்க பயிர் காப்பீடு செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே மற்றும் சண்டே பார்த்தா ஷாப் ஓப்பன் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க. அப்போ தான் நிறைய கஸ்டமர் அப்ளை பண்ணுவாங்க அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சிஎஸ்சி வச்சுருக்கீங்க, பயிர் காப்பீடு பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களுக்கான கடைசி தேதி பார்த்தா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஃபார்மருக்கு தெரியப்படுத்தி இன்சூரன்ஸ் பண்ண வைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.